மலையக மக்கள் எதிர்பார்த்திருந்த இத்தனை நாட்கள் எதிர்பார்த்திருந்த அவர்களுடைய அந்த 1700 ரூபாய் சம்பளம் பிரச்சனை என்னோட முடிவுக்கு வருகின்றது என்று கூறலாம். முழுமையாக நான் நம்புறேன் என்ற செயலாளர் ஜீவன் தொண்டமான் அவர்கள் மலையக மக்கள் இந்த நன்றியை மறக்க மாட்டார்கள், ஜனாதிபதி ரணிலை வெற்றி பெற செய்வார்கள் இந்த வாரான ஒரு கருத்தை அவர் கூறுகிறார். கருத்துக்கள் தெரிவிக்கலாம். 157.77 வந்து தங்க பிஸ்கட்டா உருக்கப்பட்டிருக்குது. நகைகள் தங்க பிஸ்கட்டா உருக்கப்பட்டிருக்கு. கோயில் தங்க நகைகளை வந்து பிஸ்கட்டாக மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? எனக்கு ஒரு 2 நிமிஷம் போயிருக்காது எனக்கு பாதுகாவலர் சொல்லி அங்கே வந்து சும்மா குழப்பிட்டு இருக்கிறவங்க வந்து வெளியில் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வாங்கன்னு சொல்கிறது. ஐயர் இல்லைங்கிறது வந்து கண்டிப்பாக யாராச்சும் நல்லா தெரிஞ்சவங்க தான் இந்த வேலையை பார்த்துக்கணும். ஆனால் சாமி களத்தில் போயிட்டு ஒரு தாலி எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சுன்னா அந்த கோயிலில் வந்து நாளைக்கு சாமி சிலையை கூட எடுத்துகிட்டு போகிறதுக்கான தைரியம் வந்துடும். இந்த கோயில் நிர்வாகம் நாளே போய் போலீஸில் என்ட்ரி போட்டிருந்தா இதில் நான் தலையிட வேண்டிய அவசியமும் கிடையாது. எனக்கு இருக்கிற வேலைக்கு நான் தலையிட வேண்டிய அவசியமும் கிடையாது. எதிர்காலத்தில் கோணேஸ்வரம் கோயிலில் 1 கிராம் தங்கம் காணாமல் போச்சுங்கிற செய்தி இனிமேல் வராத அளவுக்கு ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிடுவோம். லங்கா ஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். இன்று மற்றொரு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்று அரசியல் நிறுவனங்கள் குறித்து தான் நாங்கள் சிறப்பாக இந்த நேர்காணலில் பேசப் போகின்றோம். குறிப்பாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநருமான திரு செந்தில் தொண்டமான் அவர்களோடு தான் நாங்கள் பேசப் போகின்றோம். வணக்கம். வணக்கம். உங்களிடம் முதலாவதாக நான் கேட்கவிருக்கின்ற விடயம், தற்பொழுது இழுபற நிலையில் காணப்பட்ட ஒரு விடயம், பெருந்தோட்ட தொழிலாளர்களினுடைய சம்பள பிரச்சனை, சம்பள விவகாரம். முதலில் மே 1ஆம் தேதி வர்த்தமானி அறிவித்தல் ஜனாதிபதி வெளியிட்டார். அது பின்னர் ரிவர்ஸ் செய்யப்பட்டது. மீண்டும் அது ஒரு இழுபற நிலையாக காணப்பட்ட பின்னர் நேற்றைய தினம் அறிவிக்கப்படுகின்றது, மீண்டும் மலையக மக்களுக்கு அடிப்படை சமானமாக 1350 ரூபாவும் உற்பத்தி ஊக்குவிப்பாக 350 ரூபாய் மேலதிகமாகவும் வழங்கப்படுகின்றது என்று. உண்மையாகவே இழுபற நிலையில் இருந்த இந்த விடயம் எப்படி இந்த முடிவுக்கு வந்தது? முதல்ல இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுல எனக்கு பெரும் மகிழ்ச்சி. என்ன காரணம்னா, இந்த மலைய மக்களோட சம்பள பிரச்சனைங்கிறது என் மனசில் மிகப்பெரிய ஒரு வடுவாகவே இருந்துட்டு வந்துச்சு. அவங்களுக்கு வந்து ஒரு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுங்கிற மிகப்பெரிய ஸ்தாபனத்தில் தலைவருங்கிற முறையில் கடந்த காலங்களில் என்னோட மறைந்த தலைவர்களான சௌமியமூர்த்தி தொண்டமான் அவர்கள், ஆர்ம தொண்டமான் அவர்கள் மலைய மக்களுக்கு தொடர்ந்து சம்பளங்கள் வாங்கி கொடுத்துட்டு பெற்றுக் கொடுத்துட்டு இருந்த காலத்திலேருந்து இன்றைக்கி வந்து எங்களால் அதை பெற்றுக் கொடுக்க முடியலன்னா அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து கட்சியை முறையாக வழி நடத்துகிறோமா இல்லையாங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்து என் மனதில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்காண்டி தான் கடந்த பயணம் வந்து 1000 ரூபா சம்பளத்தை நாங்கள் வந்து முறையாக பெற்றுக் கொடுத்தோம். இந்த பயணம் 1700 ரூபா சம்பளங்கிறது எனக்கு தெரிஞ்சு தற்போதைய வந்து அந்த சம்பளம் வந்து ஒரு ஏற்றுக்கக்கூடிய சம்பளம். அதை கொடுக்கும்போது பல போராட்டங்கள் சந்தித்தோம். நிறைய பேருக்கு அது தெரியாது. பல போராட்டங்கள், பல டிஸ்கஷன்ஸ், நைட் 2-3 மணியெல்லாம் உட்காந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், எப்படி செய்யலாம் போகலாம் வரலாம். ஏன்னா அந்த சைடு வந்து நாங்கள் வர்த்தமானி வெளியிட்ட உடனே அந்த சைடு வந்து அதை கெசட் பண்ணி வெளியே வந்தோடனே கம்பெனிஸ்லாம் கோர்ட்ஸுக்கு போயிட்டு இன்டர்வியூ ஸ்டே வாங்கினாலும் அது போயிருக்கும் கிட்டத்தட்ட பல வருஷம். ஸோ திரும்ப மாற்று நடவடிக்கைகள் அதில் செஞ்ச தவறுகள்லாம் உணர்ந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பார்த்து அதை திரும்ப அதை ரெக்டிஃபை பண்ணி இவ்வளோ குயிக்காக கெசட் பண்ணுறதுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மிகப்பெரிய ஒரு உதவியாக இருந்தார். அதே மாதிரி மனுஷ நாணயக்கர் அமைச்சர் அவர்கள் அவங்களோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெய்லி ஒரு வாட்டி 4-5 வாட்டி இந்த தோட்ட தொழிலாளரோட சம்பளம் சம்மந்தமாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்கஸ் பண்ணி கொண்டாந்து இன்றைக்கி வந்து இந்த இடத்துல வந்து சம்பளம் கிடைக்கிறவர்கள் கம்பெனிகளும் வந்து அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அவங்களும் ஒத்துக்கிட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி இன்றைக்கி அந்த சம்பளத்தை பெற்றுக் கொடுத்துருக்கோன்னு நினைக்கும்போது கண்டிப்பாக இது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவருங்கிற முறையில் எங்களோட கட்சி பெறுற அத்தனை வெற்றிக்கும் நான் தான் பொறுப்பெடுக்கணும். அதே மாதிரி கட்சி பெறுகிற அத்தனை தோல்விகளுக்கும் நான் பொறுப்பெடுக்கணும். எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு இருக்குது அதில், அந்த வெற்றி தோல்வியில். அப்படின்னு இருக்கும்போது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வந்து வெற்றியை நோக்கிய பயணிக்கும் தான் சொல்லி என்னோட மனதிலையும் என் கட்சியில் இருக்க அனைவரோட மனதிலையும் இருக்குது. அதை நோக்கி நாங்கள் கடந்த காலங்களில் இன்றைக்கு வரைக்கும் பயணிச்சுட்டு இருக்கோம். இந்த வெற்றிக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்கோம் கட்சியில். ஒவ்வொரு விதமான போராட்டங்கள், ஒவ்வொரு விதமான ஆலோசனைகள், ஒவ்வொரு விதமான சட்ட ரீதியான தேடுதல், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அடிப்பட்ட தொண்டர்லேருந்து அனைவரும் அதில் இந்த கிரெடிட் போய் சேரணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பளம் பெறுறதுக்கான நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. சம்பள நிலை சேவையில் நிறைய பேர் கை உயர்த்தி ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியில் இருக்க நிறைய தொழிற்சங்கங்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே இது ஊடாக அவங்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
உங்களுடைய கருத்து இப்படி இருக்கும் நிலையிலே நேற்றைய இந்த சம்பள நிர்ணய சபை கூட்டம் முடிவடைந்து வெளியே வந்தவர்கள் சிலர் இதற்கு எதிராக பல விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள். அது மாத்திரமின்றி இன்று வரை நடந்த ஒரு சில ஊடக சந்திப்புகளில் முக்கியமாக தமிழ் பேசும் அரசியல்வாதிகள் நிறைய விடயங்களை விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள். மிக முக்கியமாக இது ஒரு காட்டி கொடுப்பு என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. அதே போல் இது தேர்தலை மையமாக கொண்டு வெளியிடப்பட்ட ஒரு கருத்து மாத்திரமே, ஆனால் இந்த சம்பளம் உண்மையாக வழங்கப்பட மாட்டாது. இன்னும் ஒரு கருத்து இருக்கிறது, இது 1700 ரூபாய் சம்பளம் அல்ல, இது குறைக்கப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கின்றது. இந்த குற்றச்சாட்டுகள் விமர்சனங்களுக்கு எல்லாம் உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? சுருக்கமாக சொல்ல போனோம்னா, சம்பளம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி மற்ற தொழிற்சங்கம் சொல்லக்கூடாது, கம்பெனி தான் சொல்லணும். கம்பெனியோட ஸ்போக்ஸ்மேன் கிடையாது மற்ற தொழிற்சங்கங்கள். ஒன்று. ரெண்டாவது, தேர்தலுங்கிறது இந்த நாட்டில் நடந்துக்கிட்டே இருக்கும். பிராதேச சபை, மாநில சபை, பார்லிமெண்ட், ஜனாதிபதி தேர்தல், லோக்கல் கோஆப்ரேட்டிவ் தேர்தல் கூட நடக்கும். தேர்தல் நடக்குன்னு சொல்லி சம்பளத்தை வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அது எதுவும் தடை கிடையாது. 2. 3வது எங்களுக்கு இருக்க சக்திக்கு நாங்கள் 1350 ரூபா அடிப்படையும் இன்னொரு 380 ரூபா கொடுப்பனவு இதாக வாங்கி கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே யார் வாங்கி கொடுத்தாலும் நான் வரவேற்கிறேன். நீங்கள் இந்த 10ஆவதுன்னு சொல்கிறவங்க தயவுசெய்து வாங்கி கொடுங்க. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உங்களுக்கு முழு ஆதரவு தரும். எங்களுக்கால முடிஞ்ச தெம்புக்கு இதுக்கு வாங்கி கொடுத்துட்டோம். இதுக்கு மேலே நீங்கள் வாங்கி கொடுங்க. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வரவேற்கும். குறை பேசுகிறத குறைச்சி விட்டு வேலையில் செயலில் காமிக்கும். நேற்று தொழில் திணைக்களத்தில் இடம்பெற்ற இந்த கூட்டம், அதாவது சம்பள நிர்ணய சபையிலே முதல் கட்ட சந்திப்பு தான் இது. இன்னொரு கட்ட சந்திப்பு இருக்கின்றது என்ற ஒரு கருத்து இருக்கிறது. தேவைப்படாது. ஆகவே நேற்றைய தினத்தில் இது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. ஆமாம், இனி 14 நாளில் கெசட் ஆகும். கெசட் ஆகிவிட்டு, அதாவது அடுத்த சம்பள திகதியில் குறித்த இந்த தொகை வழங்கப்படுமா? கண்டிப்பாக வழங்கணும்ல. அதாவது என்னைக்கு கெசட் ஆகுதுன்னா அன்னையிலேருந்து வழங்கணும். அதாவது 1350 ரூபாய் அடிப்படை சம்பளம் ப்ளஸ் உற்பத்தி ஊக்குவிப்பாக கொடுக்கப்படும். ரைட். ஆகவே மலையக மக்கள் எதிர்பார்த்திருந்த, இத்தனை நாட்கள் எதிர்பார்த்திருந்த அவர்களுடைய அந்த 1700 ரூபாய் சம்பளம் பிரச்சனை என்னோட முடிவுக்கு வருகின்றது என்று கூறலாம். முழுமையாக நான் நம்புறேன் என்றால் எதிர்காலத்தில் நடக்கும்னு நான் நம்புறேன். ஆனால் இதன் பின்னணியில் ஒரு கோரிக்கை இருக்கின்றது. அடுத்த ஒரு 3 வருடங்களுக்கு யாரும் சம்பள உயர்வு பற்றி பேசக்கூடாது, போராட்டங்களில் ஈடுபடக்கூடாது, எந்த விதமான கோரிக்கைகளையும் முன்வைக்கக்கூடாது என்று. இந்த கோரிக்கை அப்படிலாம் வேஜஸ் போர்டில் கிடையாது. வேஜஸ் போர்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூட்டலான்னு இருக்குது. தாராளமாக அடுத்த வருஷம் வேணாலும் வேஜஸ் போர்டு கூட்டலாம். ஆனால் அந்த உடன்படிக்கையில் இருக்கின்றது அப்படி ஒரு உடன்படிக்கை எல்லாம் நாங்கள் தானே கை சாட்டுறோம். நாங்கள் கை சாட்டுறல இந்த மாதிரி எதுவும். ஆகவே இந்த சம்பள விவகாரம், இழுபறி நிலையில் இருந்த விவகாரம் முடிவுக்கு வந்து விட்டது என்றே கூறலாம். ரைட். அடுத்த விடயம், வரவிருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் 21ஆம் தேதி. இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி யார் என்பதை தெரிவு செய்யும் ஒரு முக்கியமான தேர்தல். உங்களுடைய ஆதரவு யாருக்கு? பொதுவாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் எங்களோட ஆதரவு யாருக்கும் வழங்கலை. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட தேசிய சபை கூட்டி அந்த கூட்டத்தில் தான் முடிவெடுக்கப்படும் யாருக்கு நாங்கள் ஆதரவு அளிக்க போகிறோம்னு சொல்லி. பட் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தேசிய சபை கூடும்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இருக்கலாம், அதில் போட்டியில் வேறு மற்ற வேட்பாளர்கள் இருக்கலாம். பட் இதில் மலைய மக்களுக்கு யார் அதிகம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறது கண்டிப்பாக நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம். அதில் இந்த சம்பளம் பெற்றுக் கொடுத்த ஜனாதிபதியினால் கண்டிப்பாக மக்கள் அவரை அதிகமாக ஆதரிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். தேசிய சபையோட முடிவுகள் எனக்கு அறிவிக்கிறதுக்கு இன்றைக்கி அறிவிக்கிறதுக்கு முடியாது. ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் தேசிய சபை 18ஆம் தேதி கூடப்பட்டிருக்குது. அந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உத்தியோகபூர்வமாக இருக்கும் எங்களோட ஆதரவு யாருக்குன்னு. ஆனால் நேற்றைய தினத்திலே ஜனாதிபதி செலவுக்கு முன்பாக செயலாளர் ஜீவன் தொண்டமான் அவர்கள் பேசும்போது, ஊடகங்களுக்கு பேசும்போது அவர் ஒரு விடயத்தை கூறியிருந்தார். நிச்சயமாக மலையக மக்கள் இந்த நன்றியை மறக்க மாட்டார்கள், ஜனாதிபதி ரணிலை வெற்றி பெற செய்வார்கள் என்ற வாரான ஒரு கருத்தை அவர் கூறியிருந்தார். கருத்துக்கள் தெரிவிக்கலாம். கட்சி முடிவுகள் தேசிய சபை கூட்டப்புறம் தான் அறிவிக்க முடியும். உங்களுடைய முடிவு? இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ்ல கருத்துக்கள் யாருனாலும் தெரிவிக்கிறதுக்கு இது ஒரு ஜனநாயக கட்சி. பட் கட்சி முடிவுங்கிறது தெரிவிக்கிறது தேசிய சபையில் பல ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும், பல கோரிக்கைகள் மக்கள் வைப்பாங்க. எல்லாத்தையுமே கலந்து ஆராய்ந்து தான் இது முடிவெடுக்கப்படும். ஆகவே எதிர்வரும் 18ஆம் தேதி நீங்கள் கூறியதை போல் அந்த முடிவையும் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். ரைட். இப்பொழுது இந்த கட்சி தாவல்கள் அதிகரித்து இருக்கின்றதை போல் ராஜபக்ச தரப்பில் இருந்து நாமல் ராஜபக்ச அவர்கள் களத்தில் இறங்குகின்றார். ஜனாதிபதி பொது வேட்பாளராக பிரதானமாக 4 வேட்பாளர்கள் இப்பொழுது இருக்கிறார்கள். சுமார் கூறுங்கள், யாருக்கு வெற்றி கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கின்றது? பொதுவாக இப்போ இருக்க ஜனாதிபதி நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு வர்றதை அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. மற்ற வேட்பாளர்கள் யாரும் ஜனாதிபதியாக இருந்ததில்லை. ஸோ இன்றைக்கி கண்ட்ரி இருக்கிற நிலைமையில் எனக்கு தெரிஞ்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி டிவி இன்டர்வியூ கூட எடுக்கக்கூடிய முடியாத சூழ்நிலை தான் இருந்துச்சு. ஸோ ஒரு அனுபவசாலி அந்த இடத்த முன்னெடுத்தால் நல்லாயிருக்கும்னு மக்கள் அபிப்பிராயம் படுறாங்க. இன்னொருத்தரை ஒரு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்ச ஒரு கையில் சைக்கிளை கொடுத்து கொண்டு போக சொல்கிறது பெட்டர். அது உடஞ்ச சைக்கிளை
அதை விட்டு புதுசாக சைக்கிள் பழகிறவங்க கையில் அந்த சைக்கிளை கொடுத்து உடஞ்ச சைக்கிளை கொண்டு போக சொன்னால் சைக்கிளோட சேர்ந்து அவங்களும் கீழே விழுந்துட்டாங்கன்னா நாடும் கீழே விழுந்துரும், அவங்களும் கீழே விழுந்துருவாங்கிறப்ப ஸோ மக்கள் சிந்திச்சு அதை முடிவு பண்ணுவாங்க நான் நம்புகிறேன். ஆனால் இப்பொழுது இருக்கும் நிலை பார்க்கும்போது மொட்டுக்கட்சி பிரதானமாக மக்களால் பெரிதும் வெறுக்கப்படும் ஒரு கட்சி தான் மொட்டுக்கட்சி என்று பொதுவாக கூறக்கூடியதாக இருக்கிறது. அந்த மொட்டுக்கட்சியில் இருந்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியிலிருந்து மக்களால் நிராகரிக்கப்பட்ட பலர் தேர்தலில் அல்ல, பொதுவாக பொதுவெளியிலே நாங்கள் ஆர்ப்பாட்டங்களில் பார்த்தோம். பொதுவாக வெறுக்கப்பட்ட நபர்கள் அனைவருமே தற்பொழுது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவோடு கூட்டு சேர்ந்திருக்கிறார்கள். ஆகவே அனைத்து திருடர்களும் ஒன்றாக இணைந்து விட்டார்கள் என்ற ஒரு கருத்தும் சமூகத்தில் இருக்கின்றது. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? பொதுவாக ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்னென்னா, அரசியலில் பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் இருந்து மஹிந்த ராஜபக்ஷ வெர்சஸ் மைத்ரிபால சிறிசேனன்னு ஒரு தேர்தல். இன்றைக்கி வந்து ரணில் விக்ரமசிங்க வெர்சஸ் சஜித் பிரேமதாசன் இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம அரசியல் ரீதியில் வந்து திருடர்கள் இருக்கிறாங்க, நல்லவங்க இருக்கிறாங்க இப்படிங்கிறது கோர்ட்டில் கன்வீட் ஆனால் தான் வந்து எல்லாருமே சொல்ல முடியும். ரோட்டில் போகிற ஒரு ஆள் சொல்கிற விமர்சனத்துக்கு ஏற்றுக்கு வந்து ஜனாதிபதி முடிவெடுக்க முடியாது, யாருமே முடிவெடுக்க முடியாது. மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து அரசியல் அப்பாற்பட்டு, கட்சிகள் அப்பாற்பட்டு இந்த நாடுன்னு இந்த தேர்தலை பார்க்கணும். நான் இந்த கட்சியை சேர்ந்தவர், நான் அப்படி, நான் அந்த கட்சியை சேர்ந்தேன், இப்படின்னு சொல்லி பார்க்க போனால் நாட்டை பார்க்க முடியாது. கட்சி வந்து வளரும். இந்த இடத்துல நாடு வளரணுமா கட்சி வளரணுமா நீங்கள் தான் முடிவு பண்ணணும். மக்கள் தேர்தலில் வாக்குள்ள முடிவு பண்ணணும். அது ரெண்டில் எது வளரணும். அடுத்த விடயம், இப்பொழுது பெரிதும் பேசப்படுகின்ற தமிழர் தாயகமான திருகோணமலையில் மிகவும் சிறப்பு வாய்ந்த சிறப்புமிக்க கோவிலான திருக்கோணேஸ்வரர் கோவிலில் ஒரு பாரிய விடயம் ஒன்று இப்பொழுது பேசப்பட்டு வருகிறது. அம்மன் களத்தில் இருந்த தாலி நகை காணாமல் போயிருக்கின்றது. இதை உண்மையிலே எப்படி காணாமல் போனது, இது குறித்து இப்பொழுது பல விமர்சனங்கள் எழுந்திருக்கிற நிலையில் நீங்களும் நேற்றுக்கு முன்தினம் ஒரு கூட்டத்தை கூடி அதில் கூட ஒரு அமைதியின்மை நிலவியது நாங்கள் காண்போம் ஊடகங்களிலே. உண்மையாகவே திருக்கோணேஸ்வரர் ஆலயத்திலே என்ன நடந்தது, இந்த நகை எப்படி காணாமல் போனது, நீங்கள் இதுவரை ஆராய்ந்த விடயங்களை வைத்து உங்களுக்கு என்ன கூறக்கூடியதாக இருக்கும்? அதாவது நான் ஆராய்ந்த விடயங்கள் சொல்கிறதோட எனக்கு கம்ப்ளைண்ட் வந்த விடயங்கள் சொல்கிறது வந்து பொருத்தமாக இருக்கும். பொதுவாக திருக்கோணேஸ்வரம் கோயிலுங்கிறது வந்து திருக்கோணமலைக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க அனைத்து தமிழர்களுக்கும் ஒரு அதிகமான ஒரு பக்தர்கள் கொண்ட ஒரு புனித ஸ்தலம். அந்த கோயிலில் வந்து ஒரு நகை திருட்டு நடந்துருச்சுன்னு சொல்லும்போது அது என்னால் ஏற்றுக்க முடியல. நகை திருட்டு ஏற்றிக்க முடியலன்னு சொல்லும்போது அம்மன் தாலின்னு இருக்கும்போது அது இன்னும் ஏற்றுக்க முடியாத விஷயம். ஒரு பக்தராக நான் வந்து இந்த இடத்துல சாமியோட தாலி பக்கம் நிற்கணுமா இல்லை திருடன் பக்கம் நிற்கணும்னா சாமியோட தாலி பக்கம் தான் நான் நிற்பேன். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது உங்களுக்கு ஒரு இது பாதியாக சொன்னால் புரியாது. ஸோ டெல் அஸ் ஸ்டோரி. என்னென்னா, இந்த கோயிலில் இருக்க நகைகள் வந்து ஐயர் கையில் பொறுப்பு கொடுத்தப்பட்டிருக்குது. அந்த பிரதான குருக்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு நேர்மையானவர்னு சொல்லலாம். அவர் வழிபாடுகள்லாம் ரொம்ப நேர்மையாக செய்யக்கூடியவர். அவர் என்னைக்கு லீவில் இருக்கிறாரோ அன்னைக்கு அம்மன் கழுத்துலேருந்து தாலி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெளியிலேருந்து யாரும் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ள வரைக்கும் இப்போ எடுக்கிற வாய்ப்புகள் இருக்குதான்னு எனக்கு தெரியாது. எனக்கு அந்த சிஸ்டம் அங்கே இருக்க செட்டப் தெரியாது. ஐயர் இல்லைங்கிறது வந்து கண்டிப்பாக யாராச்சும் நல்லா தெரிஞ்சவங்க தான் இந்த வேலையை பார்த்துருப்பாங்க. இன்னும் சாமி களத்தில் போயிட்டு ஒரு தாலி எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சுன்னா அந்த கோயிலில் வந்து நாளைக்கு சாமி சிலையை கூட எடுத்துகிட்டு போகிறதுக்கான தைரியம் வந்துடும். அட என்னடா சாமி தாலி எடுத்துகிட்டு போனோம், எடுத்த கலான்னு யோசிச்சு பார்ப்போனா இல்லை என்ன செய்கிறாங்கன்னு. யாருமே தலையில் ஏதோ அவங்களே பேசி முடிச்சுக்கிட்டாங்கன்னா களவு எடுக்கிறவனுக்கு இன்னும் நம்ம தைரியம் கொடுக்குற மாதிரி ஆயிடும். ஸோ நான் வந்து எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்துச்சு. ஆக்சுவலாக இந்த மாதிரி சாமி தாலி காணாமல் போயிடுச்சு, இது மாதிரி எந்த விதமான போலீஸில் முறைப்பாடும் போடாமல் இருக்கிறாங்க. அப்போ நான் வந்து இது வந்து தனியார் கோயில் கிடையாது, ஹிந்து கல்ச்சர் போர்டில் ரெஜிஸ்டர் பட்ட ஒரு கோயிலுங்கிறப்ப ஹிந்து கல்ச்சர் போர்டோட நம்பர்ஸ் இதுலேருந்து எல்லாமே அது எங்களோட சூப்பர்விஷனில் இருக்கிறனால அவங்கள கூப்பிட்டு விசாரித்தேன், எப்படி தாலி காணாமல் போச்சு என்னது. அப்போ பதில் சொன்னாங்க, இந்த மாதிரி சார் சாமி காலத்தில். நான் முதல்ல நினச்சிக்கிட்டு இருந்தேன் வந்து இது வந்து நைட்டில் யாரோ களை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்படி கிடையாது. நைட்டில் ஒரு திருடன் களை எடுத்துகிட்டு போயிருந்தானா அது வேறு மாதிரி. அப்போ நான் கோயில் கமிட்டியை சொல்லிப்பேன், சரி நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல எதிர்காலங்களில் செக்யூரிட்டி மிஷர்ஸை கூட வச்சுக்கோங்க. இது வந்து பட்டப்பகலில் வந்து உள்ள சாமி தாலி எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பாதுகாப்பு இல்லாத கோயிலில் கூட அது நடக்காது. பாதுகாப்பு இல்லாத கோயிலில் கூட அப்படி நடக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் கேட்கும்போது சொன்னாங்க, இல்லை பகல் காலம்புரை போட்டு பகல் காணும். சரி, அப்போ அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு கேட்டப்போ அவங்க தெரிவித்தாங்க என்னென்னா, இல்லை ஐயர் பொறுப்பெடுத்துக்கிட்டாரு, இன்னொன்று வாங்கி கொடுக்குறாருன்னு சொல்லி. அப்போ எனக்கு அது புரியல. அப்போ நான் கேட்டேன், ஐயர் ஏன் பொறுப்பு எடுக்கணும்னு கேட்டேன்.
காணாமல் போச்சு, அதனால் ஐயர் பொறுப்பெடுக்கிறாருனாங்க. அது எனக்கு ஒரு கரெக்டான பதிலாக தெரியல. சரி, போலீஸில் போய் என்ட்ரி போட்டிங்களான்னு கேட்டேன். இல்லை, அது போடணும்னு அவசியம் இல்லை அப்படின்னாங்க. ஏன் அவசியம் இல்லைன்னு கேட்டேன். இல்லை, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் ஒரு 16 பவுன் காணாமல் போச்சு, அதையும் வந்து இருக்க பொருளாளர் வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லிட்டாரு. அப்போ தான் எனக்கு தெரியும் வந்து இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. சாமி நகைகள் பாதுகாக்க வேண்டியது நமக்கு ஒரு மிக முக்கியமான பொறுப்பு இருக்குது. பக்தர்கள், கோயில் கமிட்டி, அங்கே இருக்கிற ஐயர் மட்டும் இல்லை, பக்தர்கள் யாருக்குனாலும் அது ஒரு இது இருக்குது. ஸோ அப்போ எனக்கு வந்து இது வந்து எனக்கு பொருத்தமாக தெரியல இந்த பதில்கள் அவங்க சொன்னது. அப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு நான் அளவு கடந்து சப்போர்ட் பண்ணியிருக்கேன், கோயில் கமிட்டிக்கு எல்லைகள் மீறி சப்போர்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு சாமி நகைகள் வந்து திரும்ப வரலன்னா, நீங்கள் கண்டுபிடிச்சி போலீஸில் என்ட்ரி போட்டு கண்டுபிடிச்சி எடுத்து கொடுக்கலன்னா, நான் வந்து கடுமையாக நான் நடவடிக்கை எடுப்பேன். இதனால் யார் கோச்சிக்கிட்டாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, இதான் நான் செய்ய போகிறேன். ஸோ இப்படி சொன்ன உடனே வந்து அதுக்கு பிறகு வந்து ஒரு 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, திரும்ப போலீஸில் வந்து யாருமே என்ட்ரி போடல. அங்கே கோயிலில் வந்து 2 குரூப் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6க்கும் மேற்பட்ட வழக்குகள் போகுது. அந்த மற்ற குரூப் என்ன பண்ணியிருக்காங்க, போய் என்ட்ரி போட்டிருக்காங்க, இந்த மாதிரி நகையை காணோம் போட்டு எனக்கு வந்து ஒரு மனு கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு அது மட்டும் இல்லை, எனக்கு வெளிநாட்டில் இருந்து கூட எனக்கு கம்ப்ளைண்ட் லெட்டர்ஸ் நிறையா வந்துச்சு. கிட்டத்தட்ட எனக்கு 24 கடிதங்கள் வந்துருக்குது. இந்த மாதிரி அதில் வந்து வந்த கம்ப்ளைண்ட்ஸில் ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு, என்னென்னா சோழர் காலத்து கோயில், சோழர் காலத்து நகைகள் உள்ளே இருக்குது, இது சோழர் காலத்து தாலி காணாமல் போயிருக்குதுன்னு சொல்லி. நான் வந்த கம்ப்ளைண்ட்டை நான் டிபெக்ஸ் பண்ண முடியாது, நான் ஆர்கியாலஜிக்கல் ஆள் கிடையாது, இன்னொன்று நான் கோயில் கமிட்டியும் கிடையாது, எனக்கு எந்த காலத்து நகைன்னு அது தெரிகிறது. எனக்கு வந்த லெட்டரெல்லாம் நான் ஃபார்வர்ட் தான் பண்ண முடியும். ஸோ நான் அந்த லெட்டரை ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி நகைகள் காணாமல் போயிருக்கு, அது மேலே ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி போலீஸ்க்கு நான் வந்து ஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன். மறுநாள் பார்த்தா சில சமூக வலைத்தளங்களில் இந்த மாதிரி ஆளுநர் வந்து கோயில் விஷயத்தில் ஏன் தலையிடுறாரு, போறார் வரான்னு சொல்லி நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அப்போ ஜேர்னலிஸ்ட் வந்து எங்கள் ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி ஆளுநர் ஏன் தலையிடுறாருன்னு கேட்கும்போது, எங்கள்கிட்ட இருக்க கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கொடுத்தானே ஆகணும். ஆளுநர் பொழுது போகாமல் தலையிடலையே, ஆளுநருக்கு நிறைய வேலைகள் இருக்குது பதவிக்கு. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கொடுக்கும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக மீடியாவில் வந்துச்சு. ஏன்னா நீங்கள் சமூக வலைத்தளங்களில் ஆளுநர் ஏன் தலையிடுறாருன்னு கேட்கும்போது, மீடியாக்களை வந்து கேட்கும்போது நாங்கள் அதுக்கு பதில் கொடுத்தானே ஆகணும். நாங்கள் தலையிடலன்னு போய் சொல்ல முடியாது, நாங்கள் அதை கொடுத்தோம். ஸோ அது கொடுத்துட்டு நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி இந்த கோயில் வளர்ச்சி சம்மந்தமாக ஒரு கலந்துரையாடல் வைக்கணும். எதிர்காலங்களில் இவ்வாறான திருட்டுகள் நம்ம அனுமதிக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த கோயிலோட கோபுரம் கட்டுறது அங்கே திருக்கோண மக்களோட பெரிய அவா, அது கட்டி ஆகணும்னு அவங்களோட பெரிய விருப்பம், அது என்னோட விருப்பமாகவும் இருக்குது, அது கண்டிப்பாக கட்டி ஆகணும். ஸோ இப்போ இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது இது சம்மந்தமாக ஒரு டிஸ்கஷன் வைக்கணும்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 300-350 பேர் வந்திருப்பாங்க. அதில் ஒரு 25 பேர் வந்து அந்த நிர்வாகத்துக்கு ரொம்ப வேண்டியவங்க வந்திருந்தாங்க. ஸோ இப்போ நான் வந்து ஸ்பீச் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே 2 பேர் எந்திரிச்சு அது எப்படி இது எப்படின்னு கேள்வி கேட்டாங்க. பொதுவாக வந்து இப்போ நீங்களே உங்கள் ஆஃபீஸில் ஒரு சாமான் காணாமல் போயிடுச்சு, ஏதோ ஒன்று காணாமல் போயிடுச்சு, ஒரு கேமரா காணாமல் போயிடுச்சு, ஓஎஸ்சி வந்து தேடிட்டு இருக்கிறாரு, எஸ்பியும் கூட வராரு உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து, இல்லை கவலைப்படாங்க இந்த கேமரா உடனே தேடுவோம், நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஐயோ எஸ்பி வராதிங்க ஓஎஸ்சி மட்டும் வாங்கன்னு சொல்லுவீங்களா? ஜென்ரலாக அப்படி சொல்ல மாட்டீங்களே. உங்களுக்கு கூடுதலாக உதவிகள் இருக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக அந்த நாயை கண்டுபிடிக்கலாங்கிற ஒரு எதிர்பார்க்க. இல்லை ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்குது தலையிடுறது போகிறது வர்றதுன்னு சொல்லி கேட்கும்போது நான் இப்போ பதில் சொன்னேன். அவங்களுக்கு என்னென்னா, 1.5 மாதத்துக்கு முன்னாடி கோயில் வாசலில் வந்து மதுபானங்கள், மதுபானங்கள் விற்கிறாங்க கடையில், போலீஸ்க்கு பல வாட்டி வந்து மனு கொடுத்துருக்கோம், ஒன்றும் எடுக்க மாட்டேங்கிறாங்க, நீங்கள் தலையீட்டுகள் பண்ணி கொடுத்தீங்க, நீங்கள் தான் வந்து கேட்டீங்க, நிர்வாக சபை வந்து கொடுத்து லெட்டரில் என்கிட்ட கொடுத்துருக்காங்க, நான் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்றேன், நீங்கள் தான் வந்து கேட்டீங்க. அப்போ நான் வந்து தலையிட்டு உடனடியாக அந்த மதுபானங்கள் விற்றவங்களை கைது செய்து அந்த கடையை முழுசாக சீலும் வச்சுட்டோம், இனிமேல் அந்த கடைக்கு யாரும் போக முடியாதுன்னு சொல்லி. ஸோ அப்போ உங்கள் கோயில் நாங்கள் காணாமல் போகும்போது எங்களோட சப்போர்ட் நீங்கள் எடுக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. உங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கிங்க, தேவையில்லைன்னா எடுத்துக்க மாட்டீங்கன்னா, அப்போ எனக்கே வந்து அதில் ஒரு சின்ன ஒரு சந்தேகங்கள் எழும்புது, இது என்ன தான் இதோட பயணம் எங்கே போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ அது பேசணுன்னா சொல்லிட்டு உட்காந்தாங்க. திரும்ப அதில் அந்த நிர்வாகத்து தொடர்புள்ள யாரோ ஒரு அம்மா ஒருத்தவங்க எழுந்திரிச்சு, அது எப்படி நீங்கள் வந்து எங்களை வந்து எங்களோட யாப்பு தெரியுமா, நீங்கள் 7 நாளில் கூப்பிடலாமா 14 நாள் கூப்பிடலாம், இதெல்லாம் சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் கோயில் மெம்பர் கிடையாது, அவங்க யாப்பை ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஆளுநருங்கிற முறையில் யாரானாலும் கூப்பிட்டு யாரானாலும் பார்க்குறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது. சும்மா இப்போ நான் வந்து ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து கோயில் பொது சபையை கூப்பிட்டு பார்த்துக்கிட்டா இருக்கிறேன் இல்லையே.
ஒரு திருட்டு போயிடுச்சுங்கிறப்ப அதுலேயும் அந்த அம்மா கேட்குறாங்க, நீங்கள் சோழர் காலத்தில் பிறந்தீங்களா, சோழர் காலத்து நகையா தெரியும். இது எப்படி தெரியுமா இருக்குது, தாலி காணாமல் போயிடுச்சு. இது எப்படின்னா இப்போ நான் கையில் போட்டிருக்க வாட்ச் காணாமல் போகுது. இது 2020 நான் வாங்கினா என்ன, 2018 இருந்த வாட்சாக இருந்தால் என்ன, வாட்சு காணுங்கிறது தானே முக்கியம். நீங்கள் எப்படி இதை இப்படி சொல்லுவீங்க அப்படி சொல்லுவீங்க. நான் சொன்னேன், இப்போ நான் சொல்லலை, எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சொன்னது தான் நான் சொல்ல முடியும். நான் ஆர்கியாலஜிஸ்ட்டும் கிடையாது. அப்படிங்கிறப்ப எனக்கு இது புதினமாக இருந்துச்சு. என்னென்னா தாலி காணுங்கிறது இல்லை, இது அந்த காலத்துள்ள நகையா இப்போ உள்ள நகையாங்கிறது ஆர்கியூமெண்ட் பண்ணுறது அவங்களோட திசை திருப்பும் நோக்கத்தை அவதானிக்கக்கூடியதாக இருந்துச்சு. எனக்கு ஒரு 2 நிமிஷம் போயிருக்காது என்கிட்ட பாதுகாவலர்கிட்ட சொல்லி அங்கே சும்மா குழப்பிக்கிட்டு இருக்கிறவங்களை வெளியில் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வாங்கன்னு சொல்கிறதுக்கு. அது ஒரு 2 நிமிஷத்தில் அந்த வேலையை முடிச்சிருப்பேன். ஆனால் அது என்ன ஆயிருக்கும், நான் எனக்கு உண்மைக்குமே அவங்க பக்கத்தில் நான் எதிர்பார்த்தது என்னென்னா, பொதுவாக ஒரு இடத்துல ஒரு ஏதோ ஒன்று காணாமல் போச்சுன்னா எல்லாம் சேர்ந்து கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு பேசுவாங்க. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஏன் தேடுறீங்க, திங்கக்கிழமை தேடுங்க, நீங்கள் செவ்வாய்க்கிழமை வராதிங்க, புதன்கிழமை, இந்த மாதிரி ஒரு சம்மந்தமற்ற இது பேசிக்கிட்டு சேர் மேலே ஏறி நிற்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நெட்வொர்க்கிங்காக இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், இந்த வெளிநாட்டிலலாம் சாமி சிலைகள், ஏன் சாமி சிலைகளை திருடணும், புதுசாக அதே மாதிரி செஞ்சுட்டு போயிடலாமே, இல்லை சாமி சிலைகளை திருடுவாங்க, சாமி நகைகளை. இதுக்கு ஒரு பெரிய கும்பல் இருக்குது இன்டர்நேஷ்னல் மட்டத்தில். அந்த கும்பல் மட்டத்தில் இதில் தொடர்பு ஏற்படுத்தி இருக்குமோ. ஏன்னா தொடர்ந்து நகைகள் காணாமல் போகுது. இப்போ கேதீஸ்வரத்தில் போக மாட்டேங்குது, முனீஸ்வரத்தில் போக மாட்டேங்குது, நல்லூர் கந்தசாமி கோயிலில் போக மாட்டேங்குது. அப்போ இங்கே மட்டும் போகுதுன்னா எங்கேயோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. அந்த மிஸ்டேக்கை கண்டுபிடிக்க வேணாங்கிறது, ஆளுநர் தலையிடக்கூடாதுன்னு சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு அதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த கோயில் நிர்வாகம் நாளே போய் போலீஸில் என்ட்ரி போட்டிருந்தா இதில் நான் தலையிட வேண்டிய அவசியமும் கிடையாது. எனக்கு இருக்கிற வேலைக்கு நான் தலையிட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் நான் ஒரு அட்வைஸ் பண்ணேன், என்னென்னா, நான் கமிட்டியோ யாரையுமே குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒருத்தரை குறை சொல்கிறது பெரிய தப்பு. ஒரு தவறு செஞ்சவங்களை பிடிக்கிறதுங்கிறது கரெக்டு. தவறு செய்யாதாலும் இன்றைக்கி குறை சொல்லக்கூடாது. ஆனால் யார் தவறு செஞ்சாங்கிறது அங்கே யாரோ ஒரு ஆளா 2 ஆளா 3 ஆளா 10 ஆளாங்கிறது பிடிக்கும்போது தெரியும். ஸோ நான் சொன்னேன் என்னென்னா, ஒரு அட்வைசரி போர்டுனா ஒரு ஆலோசனை போர்டு. அதாவது கமிட்டி யாருனாலும் இருக்கலாம், இப்போ இருக்கிறவங்க இருக்கலாம், இல்லை புதுசாக ஒரு கமிட்டி வரலாம், அதில் அவங்க பிரியும், அது என்னோட விஷயம் கிடையாது. அந்த ஆலோசனை போர்டு நியமிக்கிறது இந்து கல்ச்சர் போர்டு மாதிரி டிவிஷனல் செக்ரட்டரி தான் நியமிக்கணும், என்னோட ஆலோசனை பேர். அந்த போர்டு ரெகுலரைஸ் பண்ணும், எதிர்காலத்தில் நகை திருட்டு நடக்கக்கூடாது, இப்போ என்ன ஸ்டாக் இருக்குது ஜென்ரல் ஆடிட்டோட, இதில் எது கோயிலுக்குள்ளே நகை, எது கோயிலுக்குள்ளே வந்த நகை, எந்த வருஷத்தில் வந்துச்சு, இது எல்லாமே ரெகுலரைஸ் ஆகும். அப்போ என்ன, எதிர்காலங்களில் இது எல்லாமே அக்கௌண்டிங் இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம், வேணுங்கிறவங்க குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே போகலாம். அதுக்கு நான் இடம் அளிக்க முடியாது. இன்னொன்று அந்த கோயிலில் பதவிகள் வேணும் இப்படிலாம் குற்றச்சாட்டு வைக்கிறதெல்லாம் அவங்களோட அறியாமையை வெளிப்படுத்துதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா கிழக்கு மாநிலத்தில் ஆளுநருங்கிற முறையில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட கோயில் கிழக்கு மாநிலத்தில் இருக்குது, அரசாங்கத்தில் ரெஜிஸ்டர்ட் ஆனது. கோயிலோட கமிட்டியும் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்டரிம் போர்டு எனக்கு போட முடியும். நானே ஒரு இன்டரிம் போர்டு போடும்போது நான் ஏன் போய் இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு நான் கையேந்தி நிற்கணும்? எனக்கு அப்படி நிற்கணும்னு அவசியம் கிடையாது. இது எப்படி தெரியுமா இருக்குது, பிரதம மந்திரி என்கிட்ட கேட்டாராம், என் ஆஃபீஸில் ஒரு வேலை போட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க. அதை மாதிரி ஆளுநரோட பவர் என்னன்னு நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறாங்க. இந்த நாட்டில் ஜனாதிபதிக்கு என்ன பவர் இருக்குதோ அந்த என்டையர் பவர் எனக்கு கொடுத்துருக்கிறார் கிழக்கு மாநிலத்துக்கு. ஜனாதிபதிக்கு முழுமையான பவர் இருக்கிறது தான் எனக்கும் கிழக்கு மாநிலத்துக்கு. அப்போ எனக்கு அந்த பவர் இருக்கும்போது, எனக்கு 1000 கோயிலுக்கும் பிரச்சனை இருக்க அத்தனை கோயிலுக்கும் இன்டரிம் போர்டு போடக்கூடிய பவர் இருக்கும்போது நான் ஏன் போய் இன்னொரு ஆள்கிட்ட போய் நிற்கணும்? உண்மையாகவே நீங்கள் கூறிய விட உண்மையாகவே நிறைய உங்கள் மீது இருந்த விமர்சனம், அதாவது குற்றச்சாட்டு தான் அன்று கூட அந்த கூட்டத்தில் கூட கூறிய விடயத்தான் ஆளுநர் அவர்களுடைய தலையீடு சற்று அதிகமாக இருக்கின்றது. குறிப்பாக அண்மையில் கூட நீங்கள் சித்தர்களை அழைத்து வந்தது, அதே போல் இந்திய அரசின் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை அழைத்து வந்தது, இப்படியான தலையீடுகள் அதிகரிப்பதற்கான காரணம் ஆலய நிர்வாக சபை நீங்கள் ஒரு போசகராக வருவதற்கு ஒரு ஆர்வம் இருக்கிறது. காரணம் இது ஒரு சிறப்பு மிக்க கோயில் திருகோணமலையிலே, உங்களுக்கு அப்படி ஒரு ஆர்வம் உண்மையாக இருக்கிறது. இப்படி தானே இந்த 1000 கோயிலில் கோணேஸ்வரம் கோயில் மாதிரி எல்லா சக்தி வாய்ந்த கோயில் இருக்குது. இந்த எல்லா சக்தி வாய்ந்த கோயிலையும் நிறைய கோயிலில் 2 குரூப்பாக அடிச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இன்டரிம் போர்டு எந்த கோயிலுக்குமே நான் போட்டதில்லை. என்ன காரணம்னா, நான் நம்புகிறேன் அவங்களுக்குள்ளே அதை பேசி முடிச்சுக்கணும்.
அவங்களுக்குள்ளே பேசி முடிவு வரலன்னா கோயிலை வந்து நான் வந்து மூடி வைக்கிறதோ இல்லை கோயிலில் இருக்க நான் காணாமல் போகிறதோ இதுக்கெல்லாம் நான் அலோவ் பண்ண மாட்டேன். நீங்கள் என்ன குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டாலும் சரி, அதிகபட்சம் என்ன செய்ய முடியும், ஃபேஸ்புக்கில் போயிட்டு ஏசி எழுதுவீங்க, எழுதிட்டு போங்க. ரோட்டில் போராட்டம் பண்ணுவீங்க, பண்ணிட்டு போங்க, நோ ப்ராப்ளம். எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு தெரியும், நான் கிழக்கு மாநிலத்தில் போகும்போது பௌத்த குருமார்கள் எனக்கு எதிராக ரோட்டில் எல்லாம் பரண்டாங்க. கிழக்கு மாநில ஆளுநர் வந்து இங்கே வந்து செயல்பட முடியாதுன்னு சொல்லி. முஸ்லீம் செக்ரட்டரிஸ் போர்டில் முஸ்லீம் மக்கள் போராட்டம் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியான மக்கள்கள் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பண்ணி குற்றச்சாட்டுகள் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கண்டு அஞ்சுறதா இருந்தால் நான் வந்து ஆளுநராக இருக்க முடியாது. இப்படி ஒன்று நான் இன்னொரு கதை கேட்குறேன். இப்போ என மேலே ஒரு குற்றச்சாட்டு ஏதாச்சும் ஒன்று தேடி வைக்க முயற்சி சந்தோஷம், தேடட்டும். இப்போ ஒரு முஸ்லீம் ஆளுநராக இருந்தால் இவரால் இப்போ இதில் தலையிட்டு இந்த நகையை கண்டுபிடிக்க முடியுமா? அப்படியே முஸ்லீம் ஆளுநர் தலையிட்டு நம்ம கோயில் எல்லாம் பண்ண போகிறார். ஒரு சிங்கிள் ஆளுநராக இருந்தால் இந்த நகை திருட்டை கண்டுபிடிக்க முடியுமா? அப்படியே ஒரு சிங்கிள் ஆளுநர், ஏன் ஒரு தமிழரே ஒரு தமிழ் கோயிலில் நடக்கிற திருட்டை கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்க மற்ற இனத்தில் இருக்க ஒரு ஆளுநராக இருந்திருந்தால் இன்றைக்கி நிலைமை என்ன? அப்போ தொடர்ந்து அந்த திருட்டு அந்த கோயிலில் நடந்துகிட்டு இருக்கும். அரசாங்கம் தலையிடக்கூடாது, தேட்டால் மதத்தை முன்னாடி போட்டுருவாங்க, இவர் வேறு மதத்துலேருந்து வரும். இவங்க கெட்ட நேரம் நான் ஆளுநராக இருக்கிறது தான் அப்படின்ட்டு இருக்கும்போது எனக்கு இதை எப்படி இதை பிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இது மட்டும் பிடிக்க போகிறதில்ல, இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பிடிக்கிறது. இந்த நகை விவகாரத்திலே ஆளுநருடைய தலையீடு இருக்க வேண்டும் என்று சிலர் பதாகைகளை பிடித்தவனம் ஆளுநருடைய அலுவலகத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். உண்மையாக அவர்களும் பின்னர் நீங்கள் அதில் முக்கியஸ்தர்களை சந்தித்திருந்தீர்கள், நாங்கள் பார்த்தோம். அவர் உள்ளே சென்றார்கள், ஆனால் என்னையே சந்திக்கல. ரைட், ஓகே. ஆகவே அவருடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? நான் அன்னைக்கு வந்து இருந்தேன், வெறுகல்ல இருந்தேன். பொதுவாக வந்து என்னோடய ஆஃபீஸ்க்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஆர்ப்பாட்டம் பண்ண எப்போ பண்ணுறதா இருந்தாலும் நான் வந்து அலோவ் பண்ணுறேன். ஏன்னா அது அவங்களோட உரிமை. அதுக்கு முதல் நாள் வந்து கிராஜுவேட்ஸ் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, வேலை கிடைக்கலன்னு. அதுக்கு முதல் நாள் வந்து ஃபாரஸ்ட் வந்து காணிகள் எடுக்குதுன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒவ்வொரு ஆர்ப்பாட்டங்கள் பண்ணுறது. ஸோ அவங்களோட கோரிக்கை வந்து இந்த மாதிரி நகையை கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு சொல்லி. இன்னொன்று அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் பண்ணனாலும் நான் அதை கண்டுபிடிச்சி கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் நான் கேட்குறது என்னென்னா, இந்த கோயில் நகையை கண்டுபிடிச்சி கொடுக்க நீங்கள் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ண வேணாம். ஏன்னா அது வந்து எங்களோட கடமை, அதை கண்டுபிடிச்சி கொடுக்கணும், அரசாங்கத்தோட கடமை. ஸோ வி வில் கோ ஹெட் வித் தட் ஒர்க். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் ஒன்றும் ஆர்ப்பாட்டம் பண்ணிலாம் நீ வேகப்படுத்த வேணாம். என்னோடய ஒர்க்கிங் ஸ்டைல் வேகம் என்னன்னு எனக்கு தெரியும், அதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். சார், இப்பொழுது இந்த விவகாரத்திலே இறுதி முடிவு என்னவாக இருக்க போகின்றது? உண்மையாகவே திருடப்பட்ட நகை எங்கே இருக்கின்றது, யாரிடம் இருக்கின்றது, அந்த நகை மீட்கப்படுமா, கிடைக்கப்பெறுமா, என்ன? இல்லை, இப்போ இதில் வந்து அந்த கோரிக்கையில் சில விஷயங்கள் இருந்துச்சு. என்ன இருந்துச்சுன்னா, கிட்டத்தட்ட எனக்கு எக்ஸாக்ட் கவுண்ட் சொல்ல முடியாது, பட் எனக்கு ஓரளவு இருந்தது எனக்கு சொல்ல முடியும். 44.19 வந்து நகைகளாக இருக்குது, சவரின்ஸ், அப்படி தான் நினைக்கிறேன். அவங்க கொடுத்த லெட்டர்ஸை நான் சொல்கிறேன். இன்னொன்று 84.08 வந்து சவரின்ஸ் வந்து நகைகளாக இருக்குது. 157.77 வந்து தங்க பிஸ்கட்டாக உருக்கப்பட்டிருக்குது. நகைகள் தங்க பிஸ்கட்டாக உருக்கப்பட்டிருக்கு. இது வந்து அவங்க கொடுத்துருக்க வந்து மனுவில் இருக்குது. அது உண்மையாக இருந்துச்சுன்னா, உண்மையாக இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது உண்மை இல்லைன்னு சொல்லி வந்துடும். அப்படி உண்மையாக இருந்துச்சுன்னா முத காரியம் வந்து கோயில் தங்க நகைகளை வந்து பிஸ்கட்டாக மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? ஃபஸ்ட் இது எல்லாத்தோட கேள்வி அதில் போட்டிருக்கு. அப்படி மாற்றுறதா இருந்தால் அவங்களோட பொது சபையோட அனுமதி எடுக்கணும். அந்த அனுமதி எடுத்த பிறகு வந்து அந்த அனுமதிக்கு அடுத்தது வந்து ஹிந்து கல்ச்சர் போர்டுக்கு அனுப்பணும். இந்த மாதிரி வந்து நாங்கள் நகையை வந்து உருக்க போகிறோம். ஹிந்து கல்ச்சர் ஆஃபீஸர் முன்னிலையில் அந்த நகையெல்லாம் வெயிட் போட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு கிராம சேவை முன்னிலையில் அதெல்லாம் உருக்கப்பட்டு வீடியோ பட்டு அதை எந்தெந்த நகைகள் உருக்குறாங்கிற டாக்குமெண்ட்டோடு அதை ஃபைல் பண்ணி வச்சுருக்கோம். அப்படி ஒரு உருக்கப்பட்டதே ஏங்கிறது எனக்கு ஒரு அவங்க கேட்ட கேள்வி ஏன்னு சொல்லி கேட்குறாங்க. அதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. இதை ப்ரொசீஜர் படி உருக்கப்பட்டிருந்தால் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜென்ரல் ஆடிட்டில் அது எதுவும் இஷ்யூ வராது. பட் வந்து இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அப்படி எந்த ப்ரொசீஜரும் ஃபாலோ பண்ணாமல் தங்க நகைகள் வந்து பிஸ்கட்டை ஆக்கப்பட்டுச்சு. அது யாரனாலும் இருக்கலாம். அவங்க கேட்ட கேள்வி என்னென்னா, இந்த பிஸ்கட்டெல்லாம் வந்து அம்மனாக இருக்கணும், சிவலிங்கமாக இருக்கட்டும், கடவுளாக இருக்கட்டும், அவங்க வந்து இதெல்லாம் வந்து அவங்க வேர் பண்ண முடியாது. இந்த நகைகள் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து அன்பளிப்பாக வழங்கப்பட்டது கோயிலில் வந்து கடவுளுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. அப்போ கடவுளுக்கு யூஸ் இருக்க நகைகளை வந்து பிஸ்கட்டாக மாற்றுறதுக்கு அவங்களோட கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்குது. என்னென்னா, நாங்கள் கொடுத்த நகை தான் பிஸ்கட்டாக மாறிடுச்சுன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்கள் கொடுத்த நகை வந்து ஒன்று எங்களை கேட்டிருக்கணும் மாற்றுறதுக்கு, இல்லைன்னா அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணியிருக்கணும்.
அப்படி ஃபாலோ பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் ஆராய முடியாது, இது என்னோட ஒர்க் கிடையாது. இந்த மனுவில் இருக்க இந்த விஷயங்கள் எல்லாம் நான் வந்து ஹிந்து கல்ச்சர் போர்டுக்கு வந்து நான் வந்து அனுப்பிச்சிருக்கேன். ஹிந்து கல்ச்சர் போர்டு வந்து பார்க்கும் இது, அதாவது இன்னார் தான் தப்பு செஞ்சாங்கன்னு சொல்ல முடியாது. பட் யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்கள வந்து நீதிக்கு முன்னாடி நிறுத்தி ஆகணும். அதில் வந்து எந்த விதமான ஒரு செகண்ட் தாட் நாங்கள் போக முடியாது. அதே மாதிரி வந்து இப்படி வந்து இந்த ப்ராப்பர் ப்ரொசீஜர் படி இந்த நகைகள் உருக்கப்பட்டால் ஹிந்து கல்ச்சர் போர்டு வந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க, ப்ராப்பர் ப்ரொசீஜர் படி இப்படி தான் நகைகள் உருக்கப்பட்டிருக்குன்னு. அந்த ரிப்போர்ட்டை வந்து நாங்கள் அனுப்பிச்சிருவோம் இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணவங்களுக்கு. இதுதான் நீங்கள் கேட்டதுக்குள்ளே ரிப்போர்ட். அப்படி முறைப்படி அது செய்யப்படவில்லைன்னா அதுக்கு மேலே அது என்கொயரிஸ் ஆரம்பிக்கப்படும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், என்னென்னா இந்த அம்மனோட நகைகளும் இருக்கட்டும், கோணேஸ்வரம் கோயில் சிவபெருமானோட நகைகளும் இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த கோயில் வளர்ச்சிக்கு பாடுபட்டு இது பண்ணது. ஒவ்வொரு காலப்பகுதியில் ஒவ்வொரு ட்ரஸ்டீஸ் இருந்துகிட்ருப்பார். ஆனால் வந்து இதை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணும். யார் தப்பி பண்ணியிருந்தாலும், கடந்த காலத்தில் இருந்த ட்ரஸ்டி, அதுக்கு முதல்ல இருந்த ட்ரஸ்டி, இல்லை இப்போ இருக்கவங்க யார் தப்பு பண்ணியிருந்தாலும் ஜென்ரல் ஆடிட் போட்டு இது எல்லாமே நாங்கள் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணிடுவோம். ஸோ இது இறுதியில் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து எதிர்காலத்தில் கோணேஸ்வரம் கோயிலில் 1 கிராம் தங்கம் காணாமல் போச்சுங்கிற செய்தி இனிமேல் வராத அளவுக்கு ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிடுவோம். ஆகவே இதுவரை நேரமும் எங்களோடு இணைந்திருந்து எங்களுடைய கேள்விகளுக்கு மிக முக்கியமாக பிரதானமாக நாங்கள் பேசிய விடயங்கள் தான் தற்பொழுது ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம், அதே போல் மலையக பெருந்தோட்ட மக்களுடைய சம்பள விவகாரமாக இருக்கலாம், அதே போல் கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலை மாவட்டத்தின் திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தில் இப்பொழுது பெரிதாக பேசப்படுகின்ற இந்த நகை திருட்டு விவகாரம் தொடர்பாகவும் இருக்கலாம். இது பற்றிய எங்களுடைய கேள்விகளுக்கு முழுமையான விளக்கங்களை அளித்திருந்தார் கிழக்கு மாகாணத்தின் ஆளுநர் செந்தில் தொண்டமான் அவர்கள். ஆகவே உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். நன்றி. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்தணும்னு விரும்புகிறேன். கோயிலை வந்து அரசுடமே ஆக்கப்படாது. ஆனால் அரசாங்க சட்ட விதிப்படி கோயில் வந்து நடத்துறதுக்கு எதுக்கு இந்து கல்ச்சர் போர்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸ் கொடுப்போம், அந்த கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணணும். அந்த கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணாமல் அதனால தான் இவ்வளோ நகை கொள்ளையிலேருந்து இவ்வளோ நடக்குது. அந்த கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு கைட்லைன்ஸ் நாங்கள் கொடுக்கும்போது அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ அது வி வில் கோ ஹெட். அதில் மீண்டும் மற்றொரு நேர்காணல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஒலிப்பதிவாளர் அருள் மற்றும் விஜயுடன் நான் டில்ஷான் வின்சன். தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.